வணக்கம். மீண்டும் நாம் சங்க இலக்கியத்தினுடைய அதில் இடம்பெறக்கூடிய புறநாற்றுப்படையின் பிற்பகுதி கிட்டத்தட்ட ஒரு 100 அடிகளுக்குரிய செய்திகளை நாம் இனி காணலாம். மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு அதை நினைவூட்டுகிறேன். இது 10 பாட்டில் 2வது பாடல். இதன் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார், பாடப்பட்டவன் சோழன் கரிகால் பெருவளத்தான். இது 248 அடிகளை கொண்டது. இது பாடாண் திணையில் அமைந்தது. ஆற்றுப்படையில் பாடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல ஆற்றுப்படை என்பது பெற்ற பெருவளம் பிறருக்கு அறிவுறுத்துவதற்காக பாடப்பட்ட ஒரு துறையில் அமைந்தது அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இப்போ அடுத்து பொன்னன் அந்த பரிசுகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் வீடு திரும்புகிறான். அவ்வாறு வீடு திரும்பும் போது அந்த கரிகால் பெருவளத்தானுடைய இந்த சோழ நாடு எவ்வளவு அழகாய் ஒரு வளம் பொருந்திய இடமா இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு திணை திணையாக வர்ணிக்கிறார்கள். முதலில் அவன் வீடு திரும்புகின்ற வழியிலே மருத நிலம் எப்படி ஒரு இயற்கை வளம் செறிந்து காணப்படுகிறது என்பதை ஒரு விரிவாக ஒரு பகுதியிலே பாடுகிறார் முடத்தாம கண்ணியார். கருங்காக்கை கவுகிறது செஞ்சோற்று பலியை. மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய முற்றத்திலே எடுத்து வைக்கக்கூடிய பலியாக வைத்த செஞ்சோற்றினை எடுத்து கருங்காக்கை கவ்வுகிறது. அதை உண்டுவிட்டு அதை என்ன செய்கிறது என்றால், வீடுகளுக்கு அருகே இருக்கக்கூடிய நொச்சி மர நிழலிலே அவை ஓய்வெடுக்கின்றன அந்த கருங்காக்கைகள். அதுபோல அதற்கு அருகிலேயே ஆமை தன்னுடைய குட்டிகளை, தன்னுடைய பார்ப்பினை அது பாதுகாக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் அங்கு சித்தரிக்கப்படுகின்றன. இவை எல்லாமே எதை காட்டுகின்றன என்றால், சோழனுடைய அரசாட்சியின் கீழ் இருக்கக்கூடிய உயிரினங்களே இவ்வளவு மகிழ்வாக வாழும்போது, அவனுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள், அவனுடைய வெண்கொற்ற குடை நிழலை வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு மகிழ்வாக வாழ்வார்கள், நிம்மதியாக வாழ்வார்கள் என்பதை இந்த கருப்பொருள் வாயிலாக சித்தரிப்பதாக தோன்றுகிறது இந்த பகுதி. அதுபோல இளையோர் வண்டல் ஆடுகிறார்கள், முதியோர் அவையிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் புனல் ஆடுகிறார்கள். இப்படியாக அந்த சோழ நாட்டு மக்கள் கரிகாலனுடைய ஆட்சியின் கீழ் எவ்வாறு மகிழ்வோடு வாழ்கிறார்கள் என்பதை விவரிக்கிறது அடுத்த பகுதி. அதுபோல காஞ்சி மரம், மருத மரம், இதற்கு நடுவே இருக்கக்கூடிய அழகிய தோகை விரித்து ஆடக்கூடிய அந்த மயில்கள் ஆடுகின்ற அழகான காட்சி. இது ஒரு மேடை போல, ஒரு மயிலுக்கான மேடை போல அந்த இடம் காணப்படுவதாக முடத்தாம கண்ணியர் சித்தரிக்கிறார். இப்படியாக மருதநாட்டுடைய ஒரு வளமானது சித்தரிக்கப்படுகிறது. அதுபோல அ அ ஒரு அந்த மயிலானது தோகை விரித்து ஆடக்கூடிய அந்த மயிலானது பசிய அந்த கசப்பு சுவையுடைய அந்த பாகல் பழத்தை அது அருந்துகிறது. அதை உண்கிறது அது. அதுபோல இன்னொரு பக்கம் கரும்பாலையிலிருந்து அ கரும்புகள் அதனுடைய அந்த அந்த கரும்பினை அரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கமாக. இன்னொரு பக்கம் உழவர்கள் நெல்லை அரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அந்த இடம் ஒரு வெப்பம் மிகுந்த ஒரு இடமாக, இன்னொரு புறம் அந்த கரும்பு ஆலையிலே அந்த கரும்பினை காய்ச்சிக் கொண்டிருக்கிறதுனால அது வரக்கூடிய அந்த வெப்பம். இன்னொரு புறம் நெல்லில் உழவர்கள் தங்களுடைய உழவு நிலத்திலிருந்து நெல்லை அறுந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வளமான பகுதியாக அது இருக்கிறது. அதுபோல இது ஒரு மருதநில நிகழ்வு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அதுபோல அடுத்து புங்க மரம். அந்த புங்க மரம், யாழல் இது போன்ற மரங்களுக்கு கீழே அதற்கு அருகே இருக்கக்கூடிய கடற்கரை வர்ணிக்கப்படுகிறது. பொன்னை போல ம் ஒளி வீசுகின்ற கொன்றை மலர், நீல மலர்கள், இவை போன்ற அந்த கடற்கரை அருகிலே அ அ காணப்படுகின்ற அந்த மரங்கள், அது தரக்கூடிய மலர்கள் இவையெல்லாம் விரிவாக பேசப்படுகின்றன. அதுபோல அந்த கடற்கரையிலே, அந்த கடற்கரைக்கு அருகிலே சுறா மீன்கள் அங்கும் இங்குமாக உலவுகின்றன. அப்படிப்பட்ட அந்த கடற்கரை அருகிலே இருக்கக்கூடிய ஒரு புன்னை மரத்திலே ஒரு நாரை தங்கி இருக்கிறது என்று சொல்லப்படும்போது, அந்த கடற்கரை வளம் இங்கு பேசப்படுகிறது. ஒரு புறம் கொன்றை மரம், காயா மலர்கள் பூத்து கிடக்கின்றன. இன்னொரு புறம் புன்னை. அந்த புன்னையிலே நாரை தங்கி இருக்கிறது. அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதியிலே சுறா மீன்கள் உலா வருகின்றன. அதுபோல தெங்கின் குலை, பின்னர் வாழை, கொழுங்காந்தல் மலர்கள், நாகப்பூ, யாழ்,
இதனுடைய அந்த இந்த பூக்கள் எல்லாம் பூத்து கிடக்கக்கூடிய இடத்திலே நிறைய வண்டுகள் மொய்க்கின்றன. இது பார்ப்பதற்கு ஒரு யாழிசை போல கேட்கிறது. இதை பார்த்த உடனே அடுத்து இருக்கக்கூடிய அந்த மயிலானது ஒரு புறமாக தன்னுடைய தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறாக ஒரு நெய்தல் நிலத்தினுடைய செய்திகள் பேசப்படுகின்றன. தொடர்ந்து ஆ குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலம், அதில இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த திணை, நெல் இவற்றை எல்லாம் அ உண்பதற்கு பிற நிலங்களிலிருந்து சில பறவைகள் வருகின்றன என்று காட்டுகிறார். குறிஞ்சியிலிருந்து முல்லைக்கும், முல்லைக்கும், முல்லையிலிருந்து மருதத்திற்கும், மருதத்திலிருந்து மீண்டும் குறிஞ்சிக்கும், குறிஞ்சியிலிருந்து மீண்டும் நெய்தலுக்குமாக அந்த விலங்குகள் மாறி மாறி இடம்பெயர்கின்றன. இது பொருளாற்றுப்படையில் நம்பக்கூடிய ஒரு திணை மயக்கம் என்று பேசப்படுகிறது. அதுபோல இந்த 4 நிலத்தவருமே மீண்டும் மீண்டும் தங்களுடைய நிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து அடுத்த நிலத்திற்கு செல்கிறார்கள். அது விலங்குகள், பறவைகள் செல்வதைப் போல. அதுபோல அந்த கானக்கோழி கதிர்களை எல்லாம் கவர்கிறது. மனைக்கோழி திணை கவர்கிறது. மந்தி நெய்தல் நிலத்திற்கு சென்று, அதாவது மந்தி என்பது குறிஞ்சி நிலத்திலே வசிப்பது. இது என்ன செய்கிறது என்றால், உப்பங்கழிக்கு செல்கிறது நெய்தல் நிலத்திற்கு. இது ஒரு திணை மயக்கத்தை, ஒவ்வொரு திணையிலிருந்தும் இன்னொரு திணைக்கு செல்லக்கூடிய அந்த விலங்குகள், மனிதர்களுடைய அந்த இடப்பெயர்வு இதை பற்றி பேசுகிறது. இதுபோல இப்படிப்பட்ட ஒரு அ நிலம், திணை இவற்றை எல்லாம் கடந்து எல்லா நிலங்களையும் ஆள்கின்ற ஒருவனாக கரிகாலன் சோழன் விளங்கினான் என்பதை அது பேசுற மாதிரி இருக்குது. அதுபோல அவனுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, நீதிநெறி தவறாத ஒரு ஆட்சியாக இருந்தது. மக்களுக்கு ஒரு குறைவையும் வைக்காதவனாக, ஒரு அறநெறியிலே அதிலிருந்து ஒரு மாறாத ஒரு அரசனாக அவன் வாழ்ந்து வந்தான் என்பது மிகச் சிறப்பாக பொன்னுநற்றேட்பாடிலே பேசப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒரு ஒரு அந்த கரிகாலனானவன் எத்தனை விதமான இடங்களை ஆண்டானோ, அத்தனை விதமான அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை அ தன்னுடைய மக்கள் போல அவன் பாதுகாத்தான் என்பதும், அதுபோல சூரியன் நிலம் காய செய்யும்போது, அருவி மழையை நெளிவிக்கும்போது, கரிகாலன் காவிரி நாட்டை பாதுகாத்தான். அதாவது எல்லா இடத்திலும் அ அ வறுமையுற்றாலும் கூட, நாடு முழுக்க, அதாவது கரிகாலனுடைய நாடு தவிர பிற நிலங்கள் எல்லாமே சூரியனால் வறுமையுற்றபோது, பஞ்சமுற்றபோது, வெம்மையினால் அ பயிர்கள் விளையாத போது, இவனுடைய காவிரி நாடு, அதாவது காவிரி ஆறு பாய்கின்ற இந்த நாடானது மிக சிறப்பாக ஒரு வளம் பொருந்தி காணப்பட்டது என்பதை முடத்தாமக்கண்ணியார் தன்னுடைய பொருளாற்றுப்படையிலே அந்த இடத்துல அவர் சொல்றாரு. அதுபோல அந்த காவிரி ஆற்றிலே எத்தனை விதமான நறுமணப் பொருள்கள் அந்த ஆற்றின் வழியே வந்தன என்று சொல்லும்போது, நறை, நரந்தம், அகில், ஆரம் போன்ற நறுமணமிக்க அந்த மரங்கள் எல்லாமே அந்த ஆற்றோடு அடித்து கொண்டு வந்தன. அவை அந்த ஆற்றின் இரு கரையிலும் ஒதுங்கின அப்படின்னு அவர் சொல்றார். அதுபோல நெல்லில் மிகச்சிறந்த நெல் சாலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாலி நெல் மலை போல குவிந்து வளர்ந்தது. அதாவது அவ்வளவு செழிப்பாக வளர்ந்திருக்கும். அவற்றை அறுவடை செய்து குவித்து வைத்தால் மலை போல இருக்கும். இதற்கு காரணம் அவனுடைய நாட்டை சுற்றி ஓடுகிற காவிரி நாடு என்பதுதான். ஆக இப்படி ஒரு ஒரு மிகச் சிறப்பான ஒரு அ ஒரு வளமான ஒரு பகுதியை ஆண்டவன். அவனுடைய வீரத்திற்கு புலியையும், ஆழியையும் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண் யானை போல் அவன் விளங்குகிறான் என்று சொல்கிறார்கள். அதுபோல அவனுடைய நாட்டு வளம் பேசும்போது, காவிரி ஆறு என்கின்ற அந்த மிகப்பெரிய ஆறு அந்த நாட்டை சுற்றி அ வளம் தந்தது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதுபோல அவன் தன்னுடைய ஒரு வெண்கற்ற குடையின் கீழே தமிழகம் முழுவதையும் ஆண்டான் என்பது மிக சிறப்பான செய்தி. அதுபோல அ ஒரு எந்தவித குறைவுபடாமலும் மக்களை பாதுகாத்தான் என்பதும், பிற வேந்தர்களை, இவன் சோழன் என்றால் பிற வேந்தர்களை கட்டுப்படுத்தி தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டினான் என்பதும், ஒரு பெரிதாண்ட பெருங்கேண்மையும், பெரும் நட்பையும், பெரும் ஆட்சியையும் ஒருங்கே கொண்டவன் என்று புகழப்படுபவனாக கரிகால் பெருவளத்தான் விளங்கினான் என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் அவனுடைய
அந்த ஆட்சியினுடைய பெருமை என்பது அதை சொல்வதற்காக பாடப்பட்டதுதான் இந்த புறநாற்றுப்படை என்பதுதான். ஏனென்றால் அந்த பார்ப்பனை தலைவனாகிய அந்த கரிகாலன் அந்த தாய் வயிற்றிலிருந்தே தாய் மெய்திவன் என்கின்ற அவனுடைய புகழை, கொடையை, விருந்தோம்பும் தன்மையை பேசுவது என்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த முடத்தம கண்ணியார் பாடிய இந்த புறநாற்றுப்படை என்பது ஒரு அமர காவியம் என்று புகழப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதுபோல அவன் வாழி வெண்வேல் குருசில் வென்ற வேலுடைய அரசன் என்று புகழப்படுகிறான் கரிகாலன். மன்னர் நடுங்கத் தோன்றி பண் மாண்பான எல்லை தருவோன் என்றும் புகழப்படுகிறான். புல்லை கரியவும் கோடி எர் நைப்பவும் அருவி மாமலை நிழத்தவும் பல இயற்கை சக்திகளுடன் அவன் ஒப்பிடவும் படுகிறான். அதாவது சூரியனாக, சந்திரனாக, மழையாக, தீயாக இப்படியெல்லாம் அவன் இதை இயற்கை சக்திகளோடு அவன் ஒப்பிடப்படுகிறான் என்பது மிக முக்கியமானது. அதுபோல கடற்கோள் மறந்த கருவி வானமும் கூட அவன் புகழை போற்றும் அப்படின்னு சொல்லும்போது சூழ் கொண்ட மேகம் கூட அவனுடைய புகழை போற்றுமாம். ஏனென்றால் பொதுவாக புகழ் பற்றி பேசும்போது கைமாறு கருதாத கடப்பாருடையது மழை என்று சொல்வார்கள். அந்த மழையும் கூட இவனுடைய புகழை போற்றும் என்று சொல்லும்போது கரிகால் பெருவளத்தான் எத்தகைய ஒரு மிகச்சிறந்த ஆட்சி நடத்தினான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல அவனுடைய அந்த 248 அடிகளில் கிட்டத்தட்ட ஒரு பாதி ஒரு ஒரு 140க்கும் மேலாக சொல்லப்போனால் ஒரு 140க்கும் மேலாக அவனுடைய புகழ், அவனுடைய கொடை, அவனுடைய வீரம்தான் பேசப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் இந்த அமரகாவியத்தை படைப்பது என்பதுதான் முடத்தம கண்ணியருடைய நோக்கமாக இருக்கிறது. இதுதான். ஆக இப்படிப்பட்ட ஒரு இறுதியாக அவருடைய அந்த அவனுடைய வளத்தை பேசும்போது காவிரி ஆறு என்பது நரை, நரந்தம், அகில், ஆரம் போன்ற அந்த மரங்கள் அந்த காவிரி ஆற்றிலே ஓடி வருகின்றன. அதுபோல நுரைத்தலை குறைப்புணல் வரைப்பகம் புகுதோறும் அலையலையாக காவிரி வரும்போது நறுமணம் நிரம்பியது என்று அந்த காவிரி ஆற்றின் வளம் பேசப்படுகிறது. புனலாடும் மகளிர் கதுமென குடைவார்கள். அவர்கள் ஒரு புனல் விளையாட்டு விளையாடுவார்கள். குளிக்கும் பெண்கள் நெல்லறிவாள் போல குடிப்பார்கள். சூடு கோடாக பிறக்கி நாடுதோறும் நாள்தோறும் நெல்கதிரை அறிந்து குவிக்கிறார்கள் உழவர்கள். இப்படியாக காவிரியினுடைய வளம் ஒரு அளவற்ற வளமாக இருக்கிறது என்பது அங்கு பேசப்படுகிறது. அதுபோல குன்றென குவிகிறது நெல்குப்பை. நெல்குப்பை என்பது நெல் குவியல். மலை போல நெற்குவியல்கள் குவிந்து கிடந்தன. அதுபோல கடுந்தெற்று மூடையின் இடங்கெட கிடக்கும் நெல் மூட்டைகள் இடம் கொள்ளாமல் குவிகின்றன. இடமே போதவில்லை என்பதுதான் அங்கு பேசப்படுகிறது. சாலி நெல் தான் அங்கு விளைகின்ற மிக முக்கியமான நெல் வகை. அதை மூட்டை மூட்டையாக கட்டி வைப்பதற்கு இடமில்லாமல் வயல்வெளிகளே அவை பாதுகாக்கப்படுகின்றன. இது ஒரு 1000 விளையுட்டாக ஒரே நிலத்தில் 1000 மடங்கு விளைச்சல் எடுத்த அந்த சோழன். அவன் அந்த சோழ நாட்டை சுற்றி ஓடக்கூடிய காவிரி நாடு. அதாவது ஒரே நிலத்திலே 1000 மடங்கு விளையும் என்பதுதான் அந்த சோழ நாட்டின் பெருமை, அந்த காவிரி ஆற்றின் பெருமை என்பதுதான். இப்படியாக கடைசியாக இப்படிப்பட்ட வளம் பொருந்திய அந்த காவிரியினாலே காப்பாற்றப்படுகிற சோழ நாட்டுக்கு தலைவனே என்று முடத்தாம கண்ணியார் கரிகாலனை பாடி முடிக்கிறார், வாழ்த்தி முடிக்கிறார். ஆக கிட்டத்தட்ட 248 அடிகளில் ஒரு பொன்னன் என்கின்ற ஒருவனுடைய பயணம் தொடங்கி கடைசியாக கரிகாலன் புகழ் பாடி காவிரி வளத்தோடு இந்த பொன்னாற்றுப்படை முடிகிறது. சங்க இலக்கியத்தில் ஒரு அரசனுடைய வீரம், அவனுடைய கொடை, அந்த நாட்டினுடைய இயற்கை வளம் இவற்றையெல்லாம் பேசுகின்ற ஒரு மிக அழகான படைப்பு இது என்பது மிக முக்கியமான ஒன்று. இது ஒரு அமர காவியம் என்பதுதான் முடிவாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். இத்துடன் இந்த பகுதியை நாம் முடித்துக் கொள்ளலாம். நன்றி.